Good morning, students. Today we are discuss about the topic the attic. This is a prose written by Satyajit Ray. He is an film maker, ஒரு திரைப்பட தயாரிப்பாளர். இவரை பற்றி இவரோட கதை என்னங்கிறத தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இதோட ஸ்னாப்சிஸ் பார்த்தோம் அப்படின்னா என்ன அப்படின்னா, இந்த ஸ்டோரி ரைட்டரும் அவரோட ஃப்ரெண்ட்ஸும் வந்து பிஸ்னஸ் பார்ட்னர்ஸாக இருப்பாங்க. ஆதித்யாவோட அவங்களோட நேட்டிவ் பிளேஸ் என்ன அப்படின்னா பிரம்மாபூராக இருக்கும். ஆஃப்டர் 29 years Aditya came to native place, but also his friends also came to him. அவங்களோட ஃப்ரெண்ட்ஸும் இவரும் எல்லோரும் சேர்ந்து எங்கே வருவாங்க, அவங்களோட நேட்டிவ் பிளேஸ்க்கு வர்றதுக்காக பிளான் பண்ணி வந்துட்டுருப்பாங்க. அங்கே வந்து ஆதித்யா வந்து ஃபஸ்ட்டு படித்த ஸ்கூலில் எங்கெங்கே ஸ்கூலுக்கு போனாங்க, எந்த ஸ்கூலில் ஃபஸ்ட்டு படித்தாங்க, தென் அதுக்கப்புறம் அவரோட ஏஜ் ஆக அவர் இருந்த வரைக்கும் என்னென்ன பண்ணினாங்க, எது மாதிரியான மெமரைஸ் அவரோட இதில் பிரெயினில் ஸ்டோராக இருக்குதுங்கிறத வந்து இங்கே வந்து சொல்லுவார். அவங்க ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஒவ்வொன்றா ஷேர் பண்ணிகிட்ருப்பார். அப்போ வந்து என்ன ஆகுனா, அவர் வந்து ஒரு பிளேயிங்கில் வந்து ஒரு வீட்டுக்கு கூட்டிகிட்டு போவாங்க. அவங்களோட அரண்மனை பேலஸ்க்கு கூட்டிகிட்டு போவாங்க. அங்கே அந்த வீடு எப்படி இருக்குது அப்படின்னா, எல்லாம் பாலடைஞ்சு ரொம்ப வந்து டர்ட்டியாக ரூயினாக இருக்கும். டேமேஜ் ஆகி இருக்கும். அங்கே என்ன அப்படின்னா, ஒவ்வொரு ஒவ்வொரு ரூமுக்காக வந்து இவர் கூட்டிகிட்டு போவார் ஆதித்யா. அப்படி வர்றப்ப வந்து ஒரு பரனில், ஓகேவா, பரன்னா தான் அட்டிக்னு அர்த்தம். அட்டிக் மீன்ஸ் பரன். நம்ம பரன்னா வந்து நம்ம வீட்டு மேலே வந்து நம்ம வேஸ்டேஜ் எல்லாம் வச்சுக்கிறதுக்காக ஒரு செல்ஃப் வைப்போம் இல்லையா, அதை தான் பரன்னு சொல்லுவோம். அதையே அந்த செல்ஃப் மாதிரி வச்சு ஒரு சின்ன கபோர்டு மாதிரி செஞ்சுருக்கிறது தான் பரன்னு சொல்லுவோம். அந்த காலத்துலலாம் அந்த ஓல்டன் இயர்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்க, நம்ம கிராண்ட் பேரண்ட்ஸ் இதுலாம் அங்கே வந்து அதில் சின்ன டோர் மாதிரியே இருக்கும். அந்த பரன்கின்னு சொல்லுவாங்க அதை. இங்கே வந்து என்னென்னா, அந்த பரன் மேலே வந்து அவரோட ஒரு மெடல் இருக்கும், சில்வர் மெடல். அவர் வந்து ஜெயிச்சு வாங்கின மெடல் அங்கே இருக்கும். இது வந்து எப்படி வந்து இன்னொருத்தர்கிட்ட போயிட்டு ரிட்டன் அவருக்கே வருது அப்படிங்கிறத பற்றி இந்த ப்ரோஸில் சொல்லியிருக்கோம். நம்ம லெசன் போவோமா? ஃபஸ்ட்டு, இட் இஸ் அ நேச்சுரல் ஃபார் ஹியூமன் பீயிங்ஸ் to make mistakes. When we realize our mistake, we should try to rectify them. If you get a chance to rectify your mistake or pay back for it, what would you do and how would you correct it? இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நம்மளோட நேச்சர் ஹேபிட் என்ன அப்படின்னா, தப்பு பண்ணுறதுங்கிறது, ஒரு மிஸ்டேக் பண்ணுறதுங்கிறது நம்மளோட ஹியூமன் நேச்சர். பட் ஆனால் அந்த மிஸ்டேக்கை வந்து நம்ம உணர்ந்து ரியலைஸ்னால் நம்ம அதை தெரிஞ்சுக்கிட்டு அதை வந்து ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு நம்ம வந்து ட்ரை பண்ணணும். ரெக்டிஃபைனா வந்து அதை திரும்பவும் செய்யக்கூடாது. அந்த தப்பை வந்து என்ன பண்ணக்கூடாது, மறுபடியும் செய்யக்கூடாது, திருந்திக்கணும். நெக்ஸ்ட் டைம் அதே ஒர்க்கை செய்யலை, அந்த தப்பை வந்து நம்ம செய்யக்கூடாது அப்படிங்கிறத திருத்திக்கிறது. இதே மாதிரி நமக்கு ஒரு சுச்சுவேஷன் கிடச்சிச்சின்னா, நம்ம அந்த தப்பை திருத்திக்கிறதுக்கான ஒரு சான்ஸ் கிடச்சிச்சு அப்படின்னா என்ன பண்ணணும், ஒரு தப்பு மீன்ஸ் இங்கே என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வெகுமதி. இப்போ ஒரு பிளேஸ்க்கு போகிறோம், நமக்கு ஏதோ ஒன்று தேவை, ஏதோ ஜஸ்ட்டு விவோ ஆஃபீஸ்க்கே போகிறோம் அப்படின்னா அங்கே ஒரு சைன் வேணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், யாரோ ஒருத்தருக்கு அங்கே இருக்கிற பியூனுக்கோ யாருக்கோ ஒருத்தருக்கு பணத்தை கொடுத்து நம்ம அதை குயிக்காக அந்த ஒர்க்கை முடிக்க ஆரம்பிப்போம். ஸோ இது மாதிரி வெகுமதி யாராவது உங்களுக்கு கொடுத்தாங்கன்னா நீங்கள் அதை என்ன பண்ணுவீங்க, அந்த தப்பை செய்வீங்களா, இல்லை
மறுபடியும் நெக்ஸ்ட் டைம் வந்து அந்த தப்பு நடக்காத அளவுக்கு நீங்கள் பார்த்துக்குவீங்களா? எப்படி வந்து திருத்திக்குவீங்க? வாட் வுட் யூ டூ அண்டு ஹவ் வுட் யூ கரெக்ட் இட்? நீங்கள் இதை என்ன செய்வீங்க இந்த சுச்சுவேஷனில்? அதை எப்படி சரி செய்வீங்கிறத பற்றி தான் இங்கே பார்க்க போகிறோம். Aditya and I were returning from the site of our new factory at Deodarjung. We were driving along National Highway 40 kilometers. We had reached a point where the road bifurcated. If we drove 10 kilometers along the road that branched off to the right, we would reach பிரம்மாப்பூர். ஆதித்யாவும் அவனோட ஃப்ரெண்ட்ஸும் எல்லாம் வந்து அந்த சைட்லேருந்து ஒர்க்கிங் பிளேஸ்லேருந்து ரிட்டன் வந்து டியோட்ரங்க்கு வர்றதுக்காக ஒரு ஹைவேல வந்து வந்துக்கிட்டு இருக்காங்க. அது வந்து NH40 சொல்லுவோம் இல்லையா, நேஷ்னல் ஹைவே. அந்த வழியாக நம்ம காரில் வந்து வந்துக்கிட்டு இருக்கோம். இதில் வந்து என்ன ஆகும், ரோடு வந்து 2 சைடாக பாயிண்ட் வேர் த ரோடு பிஃப்ரிகேட்டட்னா பிரியறது, அந்த பிளேஸை தான் பிஃப்ரிகேட்டர்னு சொல்லுவோம். சாலையின் அதாவது இஃப் ட்ரோவ் 10 kilometers அலாங் த ரோடு த பிரான்ச்ட் ஆஃப் டு த ரைட் வி வுட் ரீச் பிரம்பூர். நம்ம அப்படி வந்தோம் அப்படின்னம்னா இந்த பிளேஸ்லேருந்து இந்த ரோட்லேருந்து ஒரு 10 kilometers ரைட் சைடில் ஓட்டிக்கிட்டே இருந்து ஒரு ரைட் சைடில் திரும்பினோம் அப்படின்னா பிரம்மாப்பூர் வந்து சேர்ந்துடும். I asked Aditya whether he was interested in revisiting the place of his birth, which he had left after he had passed the matriculation examination from the local school to continue his studies in Calcutta. அவன் உள்ளூரில் வந்து நம்ம லோக்கல் பிளேஸில் பர்த் பிளேஸில் நம்ம மெட்ரிக் ஸ்கூலை எங்கே வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்கான் ஆதித்யா. அவன் வந்து கல்கட்டாவில் இருக்கிற ஒரு ஸ்கூலில் வந்து முடிச்சிருக்கான். உள்ளூரில் வந்து மெட்ரிகுலேஷனை ஒரு 10th +2 வந்து 10th முடிச்சுட்டு மறுபடியும் ஹையர் ஸ்டடீஸ்க்காக எங்கே போகிறாங்க, கல்கத்தா போகிறாங்க. When I left our ancestral house 29 years ago, the house was almost 200 years old, recollected Aditya. I doubt if even the school building, which may have undergone many changes, will be recognizable anymore. Trying to revive old childhood memories may prove disappointing. என்னோட கிராண்ட் பேரண்ட்ஸில் என்ன பண்ணியிருப்பாங்க, அங்கே என்னோடய கிராண்ட் பேரண்ட்ஸு நாங்கள் எல்லாருமே அந்த ஹவுஸை விட்டு வெளியே வந்து ஒரு 29 வருஷம் ஆயிடுச்சு, 29 years ஆயிடுச்சு. அது இல்லாமல் எங்களோட ஹவுஸ் எப்படிப்பட்ட ஒரு 200 years ஓல்டு, ஒரு 200 வருஷத்துக்கு உண்டான 200 வருஷம் பழமையான வீடு. அங்கேருந்து அங்கே போய் நின்றுக்கிட்டு ஆதித்யா என்ன பார்க்குறாங்க, ரீகால் பண்ணி பார்க்குறாரு. நம்மளோட ஓல்டன் ஏஜில், நம்மளோட சின்ன யங் ஏஜில் நம்ம என்னென்ன பண்ணுறோம். இப்போ அது எப்படி ஆயிடுச்சு, ரீகலெக்ட் பண்ணி அதை வந்து ஒரு ஸ்கூலாக மாற்றியிருந்தாங்க. அது ஸ்கூல் வந்து பில்டிங் விச் மே ஹேவ் அண்டர்கான் மெனி சேஞ்சஸ். ஸ்கூல் கட்டடம் இருந்தப்போ இப்போதைக்கு வந்து ப்ரெசண்ட்டில் வந்து ஸ்கூல் கட்டடமாக இருந்தாலும் அதோட பில்டிங்ஸ் எல்லாத்தையும் சேஞ்சஸ் பண்ணி ஊற்றிருக்காங்க, புதுசாக மாடிஃபை பண்ணியிருக்காங்க. அதை வந்து நான் எப்படி கண்டுக்க முடியுமா, பார்த்துக்க முடியுமா, எனக்கு அப்படியே சின்ன சின்ன டவுட்ஸ் வருது. ட்ரையிங் டு ரிவைவ் ஓல்டு சைல்டுஹுட் மெமரிஸ் மே ப்ரூவ் டிசப்பாயிண்டிங். என்னது நான் என்னோடய சைல்டுஹுட் மெமரிஸ், குழந்தை பருவ ஞாபகங்கள் வந்து எனக்கு வந்து ஒரு டிசப்பாயிண்டிங், ஏமாற்றமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஆதித்யா சொல்கிறாரு. பட் he wished to visit the tea shop of Negan uncle if it is still exciting and have a cup of tea there. அங்கே என்ன போகிறோம், நான் வந்து நேகன் அங்கிளோட ஒரு டீ ஷாப்புக்கு போகிறேன். அதை பார்த்தப்பவே எனக்கு வந்து என்ன தோணுது, நாங்கள் போகிறப்போலாம் ஒரு கப்பு டீ குடிப்பேன். அதை இப்போ பார்த்தோன்னே எனக்கு என்ன தோணுதுன்னா, அதை பார்த்து ஒரு டீ கப் குடிச்சிட்டு வரலாம், ஒரு கப் டீ வந்து குடிச்சிட்டு வரலாம் அப்படிங்கிற ஒரு ரிமெம்பர் வந்து ரெகனைஸ் ஆகுது. She took the turning to the right and decided to drive to Brahmapur, of which Aditya's
ancestors were once the zamindars. இந்த ஒரு சைடு இல்லை ரைட் சைடு வந்து திரும்பி போனோம் அப்படின்னா ஆதித்யாவோட கிராண்ட் பேரண்ட்ஸோட ஜமீன்தார் பிரம்மாப்பூர்லேயே இருக்கிற ஜமீன்தாரோட வீடு தான் இவங்களோட பெரிய வீடு. இதை வந்து எப்படி போகலாம், ஒரு காரில் மூலமாக போகலான்னு சொல்லி இவன் சொல்கிறார். யார் சொல்கிறா? ஆதித்யா சொல்கிறாங்க. Aditya's father had left the ancestral home and moved to Kolkata, where he had set up his own business. After his death, Aditya was looking after it and I was his friend and business partner. ஆதித்யாவோட அப்பா என்ன பண்ணுறாரு அப்படின்னா, நம்மளோட கிராண்ட் பேரண்ட்ஸ் ஆன்சென்ட்ரியல் ஹோம், முன்னோர்களோட நம்ம கிராண்ட் பேரண்ட்ஸோட வீட்டை விட்டுட்டு அது என்ன பண்ணுறாரு, எல்லாத்தையும் கல்கத்தாவுக்கு போயிடுறாரு. ஏன் அப்படின்னா அங்கே போய் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுங்கிற மோட்டிவில் அங்கே மூவ் ஆகிடுறாங்க. அவங்க ஆதித்யாவோட அப்பா இறந்ததுக்கு அப்புறம் வந்து என்ன பண்ணுறாங்க, அதையவே அந்த பிஸ்னஸையவே ஆதித்யாவும் பார்த்துக்கிட்டே வர்றாங்க. ஆதித்யா வாஸ் லுக்கிங் ஆஃப்டர் இட் அண்ட் ஐ வாஸ் ஹிஸ் ஃப்ரெண்டு பிஸ்னஸ் பார்ட்னர். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன், நானும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து ஒரு பிஸ்னஸ் பார்ட்னர்ஸாக மாறிட்டோம். இட் வாஸ் த மந்த் ஆஃப் Magha, that is January February by the English calendar, the middle of winter. By my watch it was 3:30 in the afternoon. The sun was shooting. On either side of the road were paddy fields. As far as the eye could see, harvest was over and there had been a good crop the year. அது வந்து ஒரு மேக மாதம், அதாவது இங்கிலீஷ் கேலண்டரில் வந்து ஜான்வரி டு பிப்ரவரிக்கு சென்டரில் வரும். அதாவது பனிக்காலம்னு சொல்லுவோம் இல்லையா, அப்படின்னம்னா அது எப்படின்னா அந்த டைமில் என்ன மந்த் இருக்கும், தமிழ் இயரு தை மாசி. அந்த தை மாதம் மார்கழி முடிஞ்சு அந்த தை மாதம் வர்றதுல ஜஸ்ட்டு லைக் தட்ங்கிற மாதிரி பனிக்காலமாக இருக்கும். அது வந்து ஒரு சென்டரான மத்திய பகுதி. என்னது, பை மை வாட்ச் இட் வாஸ் த மிடில் ஆஃப் த வின்டர். வின்டருக்கு ஒரு மிடில் சீசனு. பை மை வாட்ச் இட் வாஸ் 3:30 in the afternoon. நம்மளோட வாட்சில் அவனோட கை கடிகாரத்தில் டைம் எவ்வளோ காட்டுது, 3:30 மத்தியானம் 3:30. சூரியன் வந்து சூதிங் மீன்ஸ் அப்படியே இதமாக இருக்கிறது, நம்மளோட மனசுக்கு இதமாக இருக்கிறது, லைட்டாக இருக்கும். அதே டைமில் அட் த சேம் டைமில் வின்டர் வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கும், அதாவது பனி வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கும். ரொம்ப சூப்பரான காற்று, ஏர் பேசேஜிங் ப்ரீஸ் மாதிரி வீசும். தென்றல் காற்றை விட கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். அது மாதிரி இருக்கிற டைமில் வந்து நம்மளோட ரோடு போத் சைட்லேயும் எப்படி இருந்துச்சு, ரோடு பேடி ஃபீல்ட்ஸ். பேடி மீன்ஸ் நெல், நெற்கதிர்கள் வந்து நெல் ரெண்டு சைட்லேயுமே நெல்லோட வயல்கள், வயல்வெளின்னு சொல்லுவோம்ல, அந்த வயல்வெளிகள் இருந்துச்சு. அது பார்க்குறக்கு எப்படி இருந்துச்சு, அந்த நெல் வந்து அறுவடை சீசன் வந்துருச்சு, அறுவடைக்கு உண்டான காலங்கள் வந்ததுனால பார்க்குறக்கே அவங்களோட கண்ணுக்கு என்ன இருந்துச்சு, எப்படி இருந்துச்சு, நல்லா குளுமையாகவும் அந்த நெல் வயல் வந்து அறுவடைக்கு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இந்த வருஷம் நல்ல மழையினால் விளைச்சல் எப்படி இருந்தது, ரொம்ப சூப்பராக இருந்தது. After about 10 minutes we came to the local school. ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் நாங்கள் எங்கே போனோம், ஒரு லோக்கல் ஸ்கூலுக்கு போயிட்டோம். Beyond the iron gates were the playing field and the two-storied school building. We got down from the car and stood in front of the gate. அந்த 10 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம வந்து எங்கே போயிட்டோம், ஒரு ஸ்கூலுக்கு போயிட்டோம். அங்கே இருக்கிற அயன் கேட், இரும்பு கதவை வந்து அங்கே இருந்த இரும்பு கதவுகிட்ட ஒரு ப்ளே கிரவுண்டும் ப்ளஸ் 2-storied ஸ்கூல் பில்டிங் மீன்ஸ் 2 அடுக்கு மாடி கட்டடங்கள் வந்து அதில் இருந்தது. நாங்கள் இருக்கிறப்ப நான் வந்து ஒரு ஈரடுக்கு நாங்கள் படிக்கிறப்பன்னு சொல்லுவோம் இல்லையா, நாங்கள் படிக்கிறப்ப 2 அடுக்கு மாடி கட்டடமாக இருந்துச்சு. We got down from the car and stood in front of the gate. நாங்கள் என்ன பண்ணோம், அந்த கார்லேருந்து கீழே இறங்கி நம்ம இன் ஃப்ரண்ட் ஆஃப் த கேட், நாங்கள் போய் கேட்டுக்கு முன்னாடி, அந்த அயன் கேட்டுக்கு முன்னாடி நிற்கிறோம்.
I asked Aditya whether everything was still the same. He replied that everything had changed. ஆதித்யா வந்து முதல்ல இருந்தது மாதிரி இன்னும் இருக்குதான்னு கேட்குறாங்க ஆதித்யாட்ட. இல்லை, எல்லாமே என்ன ஆயிடுச்சு, ஃபுல் அண்ட் ஃபுல்லி எவ்ரிதிங் வில் பி சேஞ்ச்டு, எல்லாமே மாறிடுச்சு. Our school used to be one-storied and a new building has come up which was not there. Were you not a good student? I asked. எங்கள் ஸ்கூல் நான் படிக்கிறப்ப எப்படி இருந்தது, ஒரே பில்டிங் மட்டும்தான் இருந்தது. பட் இப்போ எப்படி என்ன ஆயிடுச்சு, ஃபுல்லாக அதான் சொல்லிட்டாங்களே 2 அடுக்கு மாடின்னு, அது மாதிரி புது பில்டிங்ஸ் நிறையா வந்துடுச்சு. நீ ஒரு குட் ஸ்டூடெண்ட்டாக இருந்தியா அப்படின்னு கேட்குறாங்க. Yes, but my position was always second, he replied. அவன் என்ன சொல்கிறான்னா, குட் ஸ்டூடெண்ட் தான், பட் என்னோடய பொசிஷன் அங்கே என்ன இருந்துச்சு, நான் வந்து செகண்ட் ஸ்டூடெண்ட்டாக தான், அதாவது ஃபஸ்ட்டுக்கு அடுத்தபடியாகவே தான் இருந்தேன். We decided to go and have tea at Negan's uncle tea shop, which stood next to grocery shop and opposite a temple decided to Lord Shiva. Soon we caught sight of Negan's tea cabin written on a signboard over the shop. ஆமாம், நான் செகண்ட் பிளேஸில் தான் இருந்தேன். நாங்கள் வந்து நேகன் மாமாவோட டீ கடைக்கு போயிட்டு டீ குடிக்கணுங்கிற முடிவில் இருந்தோம். நாங்கள் எல்லோரும் அங்கே போய் டீ குடித்தோம். அங்கேருந்து அந்த நேகன் டீ ஷாப்லேருந்து நெக்ஸ்ட் எங்கே போகிறாங்க, க்ரோசரி ஷாப். க்ரோசரினா ஒரு மளிகை கடைக்கு போகிறாங்க. மளிகை கடைக்கு பக்கத்தில் ஒரு சிவன் கோவில் இருக்கும். அதுக்கு ஆப்போசிட்டாக தான் இந்த கடை. அதாவது க்ரோசரி ஷாப்புக்கு ஆப்போசிட்டில் ஒரு சிவன் டெம்பிள் இருக்கும், அங்கே போகலான்னு நாங்கள் முடிவு பண்ணோம். ஸோ என்ன பண்ணாங்க அப்படின்னா, சூன் வி காட் சைட் ஆஃப் நேகன்ஸ் டீ கேபின் ரிட்டன் ஆன் ஏ சைன் போர்டு ஓவர் த ஷாப். அங்கே அந்த போர்டுக்கிட்ட போயிட்டு இது நேகன் கடை தானான்னு கண்டுபிடிக்கிறதுக்காக அங்கே பிளேஸ் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஒரு டீ ஷாப்போ இல்லை ஒரு மளிகை கடையோ ப்ளஸ் எந்த ஒரு ஃப்ரூட் ஸ்டாலோ எதை பார்த்தாலும் என்ன நம்ம போர்டை பார்ப்போம். அதை வந்து ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக அங்கே இருக்கிற சின்ன சின்ன நேம்ஸ் எல்லாம் பார்ப்போம் இல்லையா, நமக்கு தெரியாத ஒரு பிளேஸ்க்கு போகிறோம் ரொம்ப நாள் கழிச்சு. அப்போ அதை எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது, அங்கே இருக்கிற பிளேஸோட நேமை வச்சு தான் ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. அதே மாதிரி அங்கே பக்கத்தில் போய் இது நேகன் அங்கிள் கடை தானா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருமே சர்ச் பண்ணுறாங்க. The owner of the tea shop now over 60, a little rustic in appearance with his white neatly combed hair and cleaned look was the same as before. He was wearing a dhoti and blue striped shirt that could be seen from a under green shawl. அந்த டீ ஷாப்புக்கு பக்கத்தில் போனோன்னே அதில் இருக்கிற ஓனர் எப்படி இருக்கிறாரு அப்படின்னா, ஜஸ்ட் ஒரு 60 இயர்ஸ்க்கு மேலே அவரோட ஏஜ் தெரியுது. அவர் வந்து ஒரு ரஸ்டிக் இன் அப்பியரன்ஸ். அதை பார்த்தாலே எப்படி இருக்குது, அவரோட அப்பியரன்ஸை பார்த்தாலே ஒரு கிராமத்தவர்னு சொல்லுவோம் இல்லையா, நம்ம பார்த்தாலே கிராமத்தானா இருக்காண்டா காட்டானா இருக்காண்டாம்பாங்கள்ல, அது மாதிரி அவரை பார்த்தாலே ஒரு கிராமத்து ஆள் மாதிரி நமக்கு தெரியுது. அவர் எப்படி இருந்தார், நல்லா வந்து ஹேர் வந்து கோம்புடு ஹேர், அவரோட ஹேரை நல்லா வாரிக்கிட்டு தலை சீவி அண்டு க்ளீன் லுக், பார்க்குறக்க அழகாக நீட்டான ஒரு தோற்றத்தில் இருக்கார். லுக் அப்பியரன்ஸ் வெரி குட். ஹி வாஸ் வியரிங் டோத்தி. அவர் எப்படி இருக்கார், ஒரு வெள்ளை நிற வேஷ்டியும் ப்ளஸ் ப்ளூ ஸ்ட்ரைப்டு ஷர்ட்ஸ், ப்ளூ கலர் ஸ்ட்ரைப்டு போட்ட சட்டையும் ப்ளஸ் க்ரீன் கலர் வந்து ஷாலும் போட்டிருந்தார். நெக்ஸ்ட்டு, not recognizing Aditya, he asked us where we had come from. Deodranjang. Aditya replied, we are on our way to Kolkata. A little surprised, Negan uncle asked why we were there. To have tea at your shop, said Aditya. Certainly, beside tea I have biscuits and savories. Give us 2 nankata each. அவன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நான் ஆதித்யாவை அடையாளம் பார்க்க முடியல, நாங்கள் எப்படியும் அங்கே வந்து சேர்ந்துட்டோம், அதை எப்படி நாங்கள் கண்டுபிடிக்கிறது,
டியோடர்கஞ்சுங்கிற கல்கத்தாவிலேருந்து போகிற வழியில் ஒரு பிளேஸ் இருக்குது. அங்கே வந்தோம்னா நேகன்ஸ் அங்கிளோட நாங்கள் அங்கே வந்து வர வழியிலிருந்து ஆதித்யா வந்து சொல்லிக்கிட்டே வர்றாரு. ஜஸ்ட்டு நமக்கு பார்க்குறக்கு சர்ப்ரைஸாக தான் இருக்கும். நாங்கள் வந்து அங்கே வந்து நின்றுட்டோம். இது வந்து போன உடனே என்ன பண்ணுறாரு இவர் ஆதித்யா வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டார் இவர் தான் வந்து நேகன் அங்கிள்ங்கிறத. பட் அங்கே போனோடனே நேகன் மாமா நீங்கள் தான் வந்து நேகன் அங்கிளா, எனக்கு தெரிஞ்ச நேகன் அங்கிளான்னு கேட்குறாரு. ஆதித்யா வந்து இந்த கடையில் நின்று நாங்கள் எப்போவுமே டீ சாப்பிடுவோமே, உங்களுக்கு ஞாபகம் இல்லையா? நிச்சயமாக நீங்கள் என்ன சாப்பிடுவீங்க? அவர் பார்த்த உடனே அது ஆதித்யாவோட அங்கிள் நேகன்கிறவரும் என்ன பண்ணிட்டாரு, ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டாரு இவன் ஆதித்யா தான்னு. பட் என்ன பண்ணுவார், அந்த டீயோட ப்ளஸ் அவர் என்ன சாப்பிடுவார்னா பிஸ்கட்ஸ். பிசைடு த ஐ ஹேவ் பிஸ்கட்ஸ் அண்டு சேவரிஸ். சேவரிஸ்னால் வந்து கார வகைகள். நம்ம மிக்சரு முறுக்கு இது மாதிரி சைடிஷ் சாப்பிடுவோம் இல்லையா டீக்கு ஈவினிங் டைமில், அது மாதிரி இருக்கிற சேவரிஸ் பிஸ்கட்டு ப்ளஸ் சேவரிஸ் வந்து வச்சுருக்கிறேன். கிவ் அஸ் 2 நான்கட்டா ஈச். நான்கட்டாய்ங்கிறது ஒரு பிஸ்கட் மாதிரி இருக்கும். அது வந்து ஸ்வீட் அண்ட் சால்ட்டியாக இருக்கும். நீங்கள் இருக்கிற நீ இதை மட்டும்தான் சாப்பிடுவ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. நெக்ஸ்ட்டு we sat on 2 tin chairs. There was only one other customer sitting at a corner table, neither eating nor drinking tea, but sitting with his head bent as though he were sleeping. நாங்கள் என்ன பண்ணுவோம், அந்த 2 தகர நாற்காலியில் டின் சேர். நம்மளாம் அங்கே வந்து அப்போத்த காலத்துலலாம் என்ன இருக்காது, சேர்லாம் இருக்காது, ஸ்டூலு டேபிள் இது மாதிரிலாம் இருக்காது. டின்னு ஆயில் கேன் இது மாதிரி இருக்கிற தகர நாற்காலியில் உட்காந்தாங்க. நாங்கள் வந்தவங்க எல்லோரும் யார் ஆதித்யாவும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸும். நாங்கள் அங்கே இருந்துக்கிட்டு சொல்லுவாங்க, நமக்கு ரிமெம்பர் ஆகும் இல்லையா, ஒவ்வொரு பிளேஸ்க்கு போகிறப்பவும் அங்கே எல்லாம் என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறது. அதே மாதிரி சொல்கிறாரு. அந்த கார்னரில் இருக்கிற ஒரு டேபிளில் தான் உட்காந்து நாங்கள் வந்து உட்காந்துட்டு அங்கே என்ன பண்ணுவோம், கையில் டீயை வச்சுக்கிட்டு குடிக்காமையும் என்ன பண்ணுவோம், தூங்குறது மாதிரி நாங்கள் நடிப்போம். அங்கே யார் உட்காந்துருக்காங்க, பட் சிட்டிங் வித் ஹிஸ் ஹெட் பெண்ட் ஆஸ் தவ் ஹி வேர் ஸ்லீப்பிங். அங்கே வந்து அந்த ஒரு டேபிள் மேலே உட்காந்துருக்காரு. யார், தலையை சாய்ச்சும் சாய்க்காமல் தூங்கியும் தூங்காத நிலமையில எப்படி கன்னத்தில் கை வச்சு ஒரு மாதிரி ஒரு பர்சனை வந்து அங்கே உட்காந்துருக்காங்க. அட்ரஸிங் ஹிம் ஆஸ் மிஸ்டர் சானியல், Negan uncle reminded him to go home as it was already 4 p.m. Other customers would soon be coming. Addressing us, he said with a wink in his eyes, a little hard of hearing, cannot see well either, but has no money to buy spectacles. அங்கே வந்து சொல்கிறாரு, சானியல்ங்கிறவர் கூப்பிட்றாரு. யாரை, நேகன் மாமாவை கூப்பிட்டு, ஏற்கனவே வந்து 4 மணி ஆயிடுச்சு, அவரை வீட்டுக்கு போகணும்னு சொல்லி ரிமைண்ட் பண்ணுங்க, மற்றவங்களாம் வந்துக்கிட்டு இருக்காங்க. அதர் கஸ்டமர்ஸ் would soon be coming, வந்துக்கிட்டே இருக்காங்க. நான் வந்து என்ன சொல்கிறேன், நேகன் மாமா வந்து எங்களை பார்த்து என்ன சொல்கிறாரு, அட்ரஸிங் as he said with a wink in his eyes. wink means கண்ணை சிமிட்டுறது. நம்ம பிளிங்க் பண்ணுவோம் இல்லையா, அதை மாதிரி கண்ணை வந்து இமைச்சு கண்ணை மூடி நம்ம பார்த்து சொல்கிறாரு. a little hard of hearing, கேட்குறக்கே வந்து ரொம்ப சிரமப்படுறது. காது வந்து ஒரு ஏஜுக்கு மேலே என்ன ஆயிடும், நம்மளோட கேட்குற செவித்திறன் வந்து குறைஞ்சி போயிடும். cannot see well either, பார்க்குறக்கும் முடியாது. ஒரு ஈவினிங் டைம் ஆகிடுச்சு அப்படின்னா என்ன ஆகிடும், கண் வந்து மங்களாகிடும், பார்வை வந்து தெரியாது. பட் ஹேஸ் நோ மணி டு பை ஸ்பெக்டிகல்ஸ். ஏன் அப்படின்னா அவர்னால வந்து கண்ணாடி வாங்குறதுக்கான உண்டான பணம் அவர்கிட்ட இல்லை. From his reaction to his speech, I began to wonder whether Mr. Sanyal was not a little crazy as well, because suddenly he stood up, stretched himself, and raising his lean right arm, and with eyes dilated began to recite the poem by Tagore Panrakska. Having recited the poem, he left the place
making the gesture of namaste with his hands, nobody in particular. இங்கே வந்து என்ன சொல்கிறாரு, இந்த பேச்சுக்கு இந்த சானியல் வந்து நடந்துக்கிற ரியாக்ஷனை பார்த்தோன்னே சானியலுக்கு வந்து எப்படி ஆயிடுச்சு, லிட்டில் கிரேசி ஆஸ் வெல். கிரேசி மீன்ஸ் பித்து பிடிச்ச மாதிரி, கிறுக்கு பிடிச்ச மாதிரி இருந்திருப்பாரோன்னு நினைக்க தோணுது அவங்களுக்கே. ஏன்னா திடீர்னு சடன்லி ஹீ ஸ்டுட் அப், சடனாக எழுந்திரிச்சுக்கிறாரு. ஸ்ட்ரெச்டு ஹிம்செல்ஃப் அண்ட் ரைசிங் ஹிஸ் லீன் ரைட் ஆர்ம், திடீர்னு எழுந்திரிச்சு நிற்கிறாரு. உடம்பை வந்து அது என்ன பண்ணுவார், ஒரு மாதிரி விரித்து நீட்டி நெளிக்கிறது அது மாதிரி செய்கிறாரு. நம்மளோட ஒல்லியான கையை வந்து என்ன பண்ணுறாரு, தூக்கி காட்டுறாரு. வித் ஹிஸ் லீன் ரைட் ஆர்ம் அண்ட் வித் ஹிஸ் ஐட் டிலேட்டட், நம்மளோட கண்ணை என்ன பண்ணி காக்குறாரு, விரித்து தாகூரோட பன்ரக்ஷாங்கிற பாட்டை வந்து என்ன பண்ணி காமிக்கிறாரு, சொல்லி காட்டுறாரு. பன்ரக்ஷாங்கிறது கீப்பிங் ஆஃப் எ ப்ராமிஸ், வாக்குறுதியை வந்து நம்ம என்ன கீப்பிங் ஆஃப் எ ப்ராமிஸ், நம்ம ஒருத்தருக்கு கொடுக்குற சத்தியத்தை நம்ம இதை செய்வேன்னு சொல்கிற ஒரு வேர்டை வந்து நம்ம காப்பாற்றணுங்கிற ஒரு ப்ராமிஸான பாடலை வந்து சொல்லி காட்டுறார். யார் வந்து நேகன் அங்கிள். பாடலை வந்து சொன்ன உடனேவே அந்த சானியல் என்ன பண்ணுறாரு, ரிமைண்ட் பண்ணுறதுக்காக இந்த பாட்டை பாடின உடனே அங்கேருந்து மூவ் ஆயிடுறாங்க. யாரையுமே வந்து நோட்டிஃபை பண்ணாமல் இவர் வாட்டுக்கு பர்டிகுலர் பண்ணாமல் சொல்லிவிட்டு நம்ம என்ன கிளம்புறோம், ஒரு பிளேஸை விட்டு கிளம்புறோம் அப்படின்னா தேங்க்யூ சொல்லிவிட்டு என்ன பண்ணுவோம், நமஸ்கார் சொல்லிட்டு கிளம்புறோம் இல்லையா, அது மாதிரி தேங்க் பண்ணிவிட்டு கிளம்புற மாதிரி இவர் என்ன பண்ணுறாரு, அவரோட ஹேண்ட்ஸ் ரெண்டையும் தூக்கி வணக்கம்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. I noticed a sudden change in Aditya's expression and I asked him the reason for it. Without answering me, he asked Nagan's uncle who the gentleman was and what he did. ஆதித்யாவோட எக்ஸ்ப்ரெஷன்ஸில், நடவடிக்கையில் வந்து திடீர்னு சேஞ்ச் ஆன உடனே நான் வந்து அதை பார்த்துட்றேன், கவனிச்சிட்றேன். அதுக்கான ரீசன் என்ன அப்படிங்கிறத வந்து அவங்ககிட்டே கேட்குறேன். எனக்கு எந்த ஒரு ஆன்சருமே சொல்லாமல் என்ன பண்ணிடுறாங்க, அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. நேகன் அங்கிள்கிட்ட எப்படி சொல்கிறது, இதை யார் கேட்குறாரு, ஏன் வந்து இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நேகன் அங்கிள்கிட்ட கேட்டு கிளம்பிடுறாங்க. நேகன் அங்கிள் ரிப்ளைடு, சசங்கியா சானியல், வாட் கேன் பி டன்? He leads a crushed life, gone crazy, I think, but has not forgotten any incident of the past. Sold his lands to get his only daughter married. He lost his wife and only son last year. Since then he is somewhat changed, not really normal. Where does he stay? நேகன் அங்கிள் சொல்கிறாரு, சசங்கா சானியல் வந்து என்ன செய்ய அவரால் என்ன செய்ய முடியும், அவர் வந்து அவரோட லைஃப் எப்படியானது, கிரஸ்டு மீன்ஸ் சாபம் விடுறது, அவரோட வாழ்க்கையே ரொம்ப பரிதாபமாயிருச்சு. அவர் எப்படி ஆகிட்டார், கான் கிரேசி. இங்கே கிரேசிங்கிறது ஒரு வெறி பிடிச்ச மாதிரி ஆகிட்டார். ஐ திங்க் பட் ஹேஸ் நாட் ஃபர்காட்டன் அன் இன்சிடெண்ட், அவர் வந்து கடந்த காலத்தை வந்து அவரோட இன்சிடெண்ட்டை வந்து எதையுமே மறக்கலை. அவரோட ஒரே மகளோட மேரேஜுக்காகவும் அவரோட லேண்ட் எல்லாத்தையும் என்ன பண்ணிடுறாரு, வித்துடுறாரு. சோல்டு ஹிஸ் லேண்ட்ஸ் டு கெட் ஹிஸ் ஒன்லி டாட்டர் மேரிட், அவரோட பொண்ணோட கல்யாணத்துக்காக இருந்த அத்தனை நிலத்தையும் வித்துடுறாரு. அடுத்த வருஷம் ஆனது என்ன ஆயிடுது, அவரோட ஒய்ஃபும் ப்ளஸ் பையனும் 2 சன்னும் இறந்துடுறாங்க. அப்போ இருந்தே சின்ஸ் தென் ஹீ இஸ் சம் வாட் சேஞ்சு, அப்போ இருந்தே அவர் என்ன கொஞ்சம் கொஞ்சமாக லிட்டிலாக மாறிட்டார். உண்மை நாட் ரியலி நார்மல், சத்தியமாக வந்து அவர் வந்து ஒரு கேஷுவலான பொசிஷனில் இல்லை. அவர் எங்கே இருக்கிறாரு, வேர் டஸ் ஹீ ஸ்டே அப்படின்ட்டு ஆதித்யா கேட்குறான். ஹீ ஸ்டேஸ் வித் எ ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஃபாதர்ஸ் Jogesh Kabiraj. Sasanka comes here, has tea and biscuits and always remembers to pay, having an acute sense of self-respect. But now how long things will remain like this, I don't know. அவர் வந்து எப்படிப்பட்ட ஒரு அவரோட ஃப்ரெண்டோட நண்பர் வீட்டில்
என் ஃப்ரெண்டு ஃபாதர் இருப்பார்லே, அவங்க வீட்டில் ஜோகேஷ் கபிராஜுங்கிறவரோட ஸ்டே பண்ணியிருக்காரு. சசங்காஸ் கம் ஹியர் வருவார், ஆனால் இங்கே வருவார். அந்த டீயும் பிஸ்கட்டும் சாப்பிட்டு எப்போவுமே மறக்காமல் ஃபர்காட் ஆகாமல் ரிமெம்பர் சாப்பிட்டதுக்கு பணம் கொடுத்துட்டு அவரோட செல்ஃப் ரெஸ்பெக்டோட அவர் என்ன ஆயிடுவார், கிளம்பிடுவார். ஆனால் இது பட் ஹவு லாங் திங்ஸ், எவ்வளோ காலத்துக்கு இப்படியே இருக்க முடியும், இருப்பாருன்னு எனக்கு தெரியல, ஐ டோன்ட் நோ அப்படின்னு யார் சொல்கிறாங்க, நேகன்ஸ் அங்கிள் சொல்கிறார். நெக்ஸ்ட்டு having paid our bill and ascertained the location of Jogesh Kabiraj house, we got into the car. Aditya was at the wheel. He expressed the wish to visit his house. So you do want to see your house after all, I said. நாங்கள் சாப்பிட்றோம் இல்லையா, அதுக்குண்டான ரசீது பணத்தை எல்லாத்தையும் கொடுத்துட்டு அவர் இருக்கிற இடத்த விட்டுட்டு வீடு இருக்கிற இடத்துக்கு எப்படி போகிறாருன்ட்டுங்கிறத அவரோட ஃபாலோ பண்ணியே நாங்கள் என்ன பண்ணிடுறோம், காரை ஓட்டிகிட்டு போயிடுறோம். அவர் ஹீ எக்ஸ்பிரஸ்டு த விஷ் டு விசிட் ஹிஸ் ஹவுஸ். அவர் இவங்கள பார்த்த உடனே அவர் எப்படி ஆயிடுறாரு, உள்ளே போகிறாரு. ஹீ எக்ஸ்பிரஸ்டு த விஷ் டு விசிட் ஹிஸ் ஹவுஸ். அந்த வீட்டை பார்க்குறதுக்கு இவங்க எல்லாமே ரொம்ப ஆர்வமாக போகிறாங்க. ஐ செட், நான் கேட்டேன், இந்த வீட்டை பார்க்குறக்கு உனக்கு ரொம்ப ஆசையாக இருக்கா? இட் ஹேஸ் பிகம் எசென்சியல் டு டூ ஸோ, ஆதித்யா ரிப்ளைடு. ஹிஸ் நர்வ்ஸ் சீம்டு ஓவர்ராட் for some reason. We soon reached the house, which was surrounded by high walls. Even from the ruins, one could easily imagine how grand it must have been once upon a time. இதை எசென்சியல் டு, இதை செய்கிறது ஒரு கம்பல்சரியான எசென்சியலான இன்றியமையாத தவிர்க்க முடியாத விஷயந்தான். இதை செஞ்சே ஆகணும், ஏதோ ஒரு காரணத்துக்காக தான். ஹிஸ் நர்வ் சீம்டு ஓவர்ராட், ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் பதற்றம் அடைஞ்ச, அதாவது ஓவர்ராட்னா பதற்றம் அடைகிறது. அவரோட நர்வ்ஸில் தளர்ந்து போகிற மாதிரி இருக்குது. அது எப்படி இருக்கும், வி சூன் ரீச்டு த ஹவுஸ், அவங்க வீட்டுக்கிட்ட போனோன்னே, விச் வாஸ் சரௌண்டடு பை ஹை வால்ஸ், அந்த வீட்டுக்கிட்ட போனோடனே அதில் இருக்கிற சரௌண்டிங்ஸ் காம்பவுண்ட் எல்லாமே அது எப்படி இருக்குது, ஃபுல்லாக ஹைட்டில் இருக்குது, ஹை வால்ஸ். ஈவன் ஃப்ரம் த ரூயின்ஸ் மீன்ஸ் பாலடைஞ்ச நிலைமையில் இருக்கிற, ஈவன் ஃப்ரம் த ரூயின்ஸ் ஒன் குட் ஈஸிலி இமேஜின் ஹவு கிராண்ட் இட் மஸ்ட் ஹாவ் பீன் ஒன்ஸ் அப்பான் எ டைம். இந்த பாலடைஞ்ச நிலைமையில கூட அதோட பார்வை எப்படி இருக்குது, நல்லா கம்பீரமாக கிராண்டாக இருக்குது. அப்போ அந்த காலத்துலலாம் அது எப்படி இருக்குங்கிறத கண்டிப்பாக இமேஜ் பண்ணி பார்க்கவே முடியாது. அது இப்போ பார்க்குறக்கே இவ்வளோ கம்பீரமாக இருக்கே, ஃபஸ்ட்லாம் அந்த காலத்தில் கட்டின புதுசுலாம் எவ்வளோ கம்பீரமாக இருந்திருக்கும், எவ்வளோ அழகாக இருந்திருக்குங்கிறத நம்ம கற்பனை செஞ்சு பார்க்கணும். ஒன்ஸ் அப்பான் எ டைம் we entered the building, climbed up the stairs and reached the attic on the second floor of the house. நாங்கள் பில்டிங்குள்ளே என்ட்ரு ஆனோம். climbed means ஏறுறது, up the stairs and reached the attic means ஒரு பரங்கு. ஃபஸ்ட்டே ஸ்டார்டிங்கில் சொன்னோம் இல்லையா, பரங்கு மேலே, அது செகண்ட் ஃப்ளோரில் அந்த ஹவுஸில் இருக்குது. பரங்கு மேலே போயிட்டாங்க. This was my favorite room, said Aditya. The attic has always been favorite with children. It is in the attic that the child seems to be in the world of its own. இதுதான் என்னோட தனியான எனக்கு பிடிச்ச ரூமாக இருந்துச்சு. எப்போவுமே அந்த பரங்கில் என்ன பண்ணுவோம், குழந்தைங்க எல்லோரும் சேர்ந்து, எல்லா குழந்தைங்களுக்குமே இந்த அட்டிக் தான் ஒரு ஃபேவரட்டான பிளேஸாக இருந்துச்சு. ஏன் அப்படின்னா, இந்த இதில் ஒரு தனி வேர்ல்டையே அந்த சில்ட்ரன்லாம் பார்த்தாங்க. எப்படி அப்படின்னா, அந்த காலத்துலலாம் நம்மளோட சின்ன ஏஜ்லலாம் எப்படி இருக்கும், குழந்தைங்க
நல்லா ஒளிஞ்சு விளையாடுறதுக்கு ப்ளஸ் ஒரு வீடு மாதிரி கட்டி விளையாடுறதுக்காக அந்த பறனை வந்து எல்லாருமே விரும்புகிறாங்க. A portion of a wall of the attic had crumbled. A portion of a wall of the attic had crumbled down, and through the window that he had been created, we would see the sky, the fields, a part of the rice mill, the spire of the old temple. In the whole house, the attic had probably been the worst hit by wind and weather. The floor was strewn with twigs and straw and pigeon droppings. Among other things, there was a broken cricket bat, the remains of an armchair, and wooden baking case. என்ன அப்படின்னா அந்த பரங்கியில் இருக்கிற ஒரு போர்ஷன் வந்து என்ன ஆயிடுச்சு, க்ரம்பிள்டு டவுன், அது வந்து விழுந்துருச்சு, இடிஞ்சு விழுந்துருச்சு, டேமேஜ் ஆகிடுச்சு. அதனால இருக்க அண்டு த்ரோ த விண்டோ, அதில் வழியே உருவாக்கப்பட்ட ஒரு ஜன்னல் வந்து அதுலேருந்து பார்த்தோம்னா என்ன தெரியும், he would see the sky. இப்போ இருக்கிற இதுலேருந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட இருக்கிற வானத்தை பார்க்கலாம். அதுலேருந்து பார்த்தோம் அப்படின்னா என்ன, அந்த ஹோல்லேருந்து பார்த்தோம்னா அது வழியாக என்னென்ன தெரியும் அப்படின்னா வானம் ப்ளஸ் த ஃபீல்ட்ஸ், வயல்வெளிகள், த பார்ட் ஆஃப் ரைஸ் மில், வந்து ஊருக்குள்ளே இருக்கிற பெரிய ரைஸ் மில்லோட ஒரு பகுதி தெரியும். த ஸ்பயர் ஆஃப் த ஓல்டு டெம்பிள், நம்ம ஓல்டன் டெம்பிளோட டாப்பு உச்சியை கூட நம்ம என்ன பண்ண முடியும், இதுலேருந்து பார்க்கலாம். அந்த வீடு in the whole house, the attic had probably been worst hit by the wind and weather. இந்த முழு ஹவுஸ்மே என்ன ஆயிடுச்சு அப்படின்னா காற்றாலையும் அந்த காலநிலை மாற்றம் ஆகுது இல்லையா, நம்ம வெதர்ஸ் சேஞ்ச் ஆகிறதுனாலையும் எப்படி ஆயிடுச்சு, மோசமான நிலைமையில் இருந்துச்சு. The floor was strewn with twigs. அது என்ன, தரையில் வந்து குச்சி குச்சியாக வைக்கோல், அதாவது twigs and straw, குச்சியும் ப்ளஸ் வைக்கோலும். அது எதுக்காக அப்படின்னா இந்த புறாக்கள்லாம் வந்து சாப்பிட்றதுக்காகவும் கூடு கட்டுறதுக்காகவும் கொண்டு வந்து ஒவ்வொரு பக்கத்துலேருந்து போடும் இல்லையா, அது எல்லாமே கீழே கிடந்துச்சு. Among other things, there was a broken cricket bat, the remains of the armchair, and a wooden packing case. அங்கே என்ன இருக்கும், மற்ற பொருளாமே உடஞ்சி சிதஞ்சு கிடந்த நிலமையில் வந்துச்சு. தென் ஒரு broken cricket bat, உடஞ்ச ஒரு கிரிக்கெட் பேட் ஒன்று வந்துச்சு. நெக்ஸ்ட்டு ஆர்ம்சேர்னால் ஒரு வயசானவங்களும் அதில் படுத்து ரிலாக்ஸாக வந்து ரெண்டு சைட்லேயும் கையை ஃபிட் பண்ணி வச்சுக்கிற மாதிரியும் நல்லா நீட்டி விட்டு அதுலேயே படுத்துக்கிற மாதிரி இருக்கிறது தான் ஆர்ம்சேர். ப்ளஸ் அதோட ப்ரோக்கன் கேஸ் மீன்ஸ் ஒரு சூட் கேஸ் சொல்லுவோம் இல்லையா, இப்போது அது இதில் இருந்தது மரத்தால் ஆன ப்ரோக்கன் கேஸும் அங்கே இருந்துச்சு. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி இதோட நம்மளோட கிளாஸ் ஓவர் ஆகுது. இதுலேருந்து கொஸ்டின்ஸு ப்ளஸ் மீனிங்ஸை வந்து மிஸ்ஸு வந்து டெஸ்ட்டுக்கு சென்ட் பண்ணுறேன். ஃபுல்லாக பார்த்துட்டு மெமரி பண்ணிவிட்டு ஹோம் டெஸ்ட் எழுதி ரைட் பண்ணுவோம். தேங்க்யூ.